ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காய்கறி தோட்டம் எந்த நிலமையில் இருக்குது, ஸோ என்ன விதைகள்லாம் நம்ம வந்து இந்த தைப்பட்டத்துக்கு ஊனி வச்சுருந்தோம், அது எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, சின்னதாக ஒரு அறுவடையும் இருக்குது. ஸோ காய்கறி பழம்னு சூப்பராக ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு தர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க தொடர்ந்து நம்மளோட அறுவடையும் ப்ளஸ் காய்கறி நடவு, ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அப்படியே பார்த்துடலாம் ஒன்று ஒன்றா. நம்மளோட காய்கறி தோட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் வறண்ட மாதிரி தான் தெரியுது. விதைகள் போட்டாலுமே கொஞ்சம் முளைச்சி வர்றதுக்கு தாமதமாக இருக்குது. என்னெல்லாம் வந்து விதைகள் ஊடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது க்ரோ பேக் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம முள்ளங்கி விதைகள்லாம் போட்டு வச்சுருந்தோம். அது மழையில் அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் முள்ளங்கி விதையே போட்டிருந்தேன். விட்ட இடத்துல தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஸோ இது வந்து நிறைய வந்து காய்கறிகள் விதைகள் போட்டு நான் அழுகி போயிடுச்சு அப்படின்றதுனால திரும்பவும் நம்ம வந்து அதில் முள்ளங்கி, புதினா இது மாதிரி க்ரோ பேக்ஸில் நான் வச்சுருந்தேன். ஸோ புதினாவுமே நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது. இப்போது இந்த முள்ளங்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தது. இன்றைக்கி சாம்பாருக்குமே முள்ளங்கி வேணும் அப்படின்றதுனால குட்டியாக ஒரு ஹார்வெஸ்ட் நம்ம காய்கறி அறுவடை பண்ணிட்டோம். இந்த முள்ளங்கி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 முள்ளங்கி போல் இருந்தது. சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். செம்மறி ஆடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காய்கறி தோட்டத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அறுவடை நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்படியில் சோறு வெந்துட்டுருக்கோம். ஒரு பக்கம் நடவு பண்ணிகிட்ருப்போம். இது மாதிரி தான் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக டைம் ஒதுக்கிறதில்ல. என்னெல்லாம் கண்ணில் பார்க்குறதுலாம் வந்து வயலில் குடியிருக்கோம் அப்படின்றதுனால வேலையாக இருக்கும். ஸோ எல்லா வேலைகளையும் அங்கே ஒரு கை இங்கே ஒரு கையுமா வச்சு தான் நம்மளோட பொழுது போகும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு பக்கம் செம்மறி ஆடு மேய்ச்சிட்டே இருந்துச்சு. அப்படியே கார்டனில் ஏதாவது புல் பிடுங்குற வேலை அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மரவள்ளி குச்சி நம்ம கிழங்கு வீட்டுக்காக பிடுங்கணும். அந்த குச்சி அப்படியே காஞ்சிட்டு இருந்தது. சரி இதை காய விட வேணாமே அப்படின்னு நம்ம வந்து கார்டனில் ஒரு பக்கமாக ஊனி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊனி வச்சுட்ருக்கேன். இது வந்து இடம் இருந்தது அப்படின்னா சரி பண்ணி அப்படியே ஊனி விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே இடமா நம்ம நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இடத்த சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த குச்சிகளை எடுத்துகிட்டு போய் முளைச்சி வந்த அப்புறமே ஊனி வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து பயிர் வந்துடும். அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இடம் இருக்கிற இடத்துல ஈரம் இருக்கிற இடத்துல ஊனி வச்சுருக்கேன். ஈரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு இடமா வந்து ஊனி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ தண்ணி பாயிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தி பிடிச்சி சின்ன சின்ன காய்கறி விதைகளை ஊனி வச்சுருவேன். ஸோ அதை வந்து மொத்தமாக நம்ம செய்ய முடியாது அப்படின்றதுனால நமக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் தண்ணி பாயக்கூடிய அந்த டைமிங்கில் ஸோ அப்பப்போ சின்ன சின்னதாக பாத்தி பிடிச்சி சின்ன சின்ன விதைகளையும் ஊனி வச்சுருவேன். விதைகள் எப்போவுமே கைவசம் வச்சுக்கிறது. நம்மளோட அந்த காய்கறி பழைய தோட்டம் பார்த்திங்க அப்படின்னா சமப்படுத்தலை, மேடு பள்ளமாக அப்படியே தான் இருக்குது. ஒரு இடத்துல தண்ணி விட்டால் அந்த இடத்துல நிற்காது, அப்படியே பள்ளம் செஞ்சு அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நிறவணும்னு நிறவலை அப்படிங்கிறதுனால ஸோ நம்மளும் புதுசாக ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் வந்து நம்ம பயிர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் தான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம். இதுலேயுமே நிறைய பழங்கள் இருக்குது. பழங்களை தாண்டி எத்தனை பேருக்கு அந்த மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ற செங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்னவோ தெரியல, பழத்தை கடையில் செங்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ பழமுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு எல்லோ கலரில் இருந்தது. நிறைய வந்து அணில் சாப்பிட்டுட்டு அவங்களால சாப்பிட முடியாததான் விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அணில் உட்கார நிறைய பழங்கள் கீழே கொட்டியும் கிடக்குது. ஸோ ஒரு 2 நாள் பக்கம் ஆச்சு நம்ம அறுவடை பண்ணி. 3வது நாள் அறுவடை பண்ண வந்தால் இந்த நிலமையில தான் இருந்தது. மரங்களில் நிறைய பழங்கள் கீழேயும் கொட்டி இருந்தது. மரத்துலேயும் நிறைய பழங்கள் அறுவடை பண்ணணும். ஸோ அந்த பழங்களை பார்க்க ரொம்ப வந்து ஒரு டெம்ப்ட் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போயுமே செங்காய்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு இருந்தாலும் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்க போவேன். உள்ளே வந்து ரோஸ் கலராக இருக்கும் இல்லையா, அந்த பிங்க் கலர் பார்க்கறதுக்காகவே சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸ். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் சப்புன்னு இருந்தது. வரவங்களுக்கு கொய்யாப்பழத்தை பறித்து கொடுத்தாலே அவங்க ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு போவோமா இங்கேயே போட்டுட்டு போயிடுவோமா அப்படின்ற நிலைமைக்கு யோசிச்சாங்க. இந்த தடவை அப்படி இல்லை. இந்த தடவை நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. என்னன்னு தெரியல, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை காலம் அப்படின்றதுனால அப்போதைக்கு டேஸ்ட் இல்லாமல் இருந்திருக்குவோ என்னவோ. இப்போ நல்ல வெயில் காயவும் பழமும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அறுவடைக்கு நிறைய கொய்யா காய்கள் இருந்துச்சு. இந்த தடவை வர்ற கெஸ்ட் எல்லாருக்குமே கொய்யாப்பழங்கள் கொடுத்தோம். அவங்களும் திருப்தியோடு தான் வாங்கிட்டு போனாங்க. கொய்யாப்பழம் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணோம். அதையுமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொய்யாப்பழம் வந்து தருவீங்களா, கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐயோ சாமி, விற்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. நம்மகிட்ட இருக்கிறது 2 மரம் தான். அதுலேயும் இந்த மரம் மட்டும்தான் நிறைய காய்க்கும். ஸோ இது வந்து நாம் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு வர ரிலேஷனுக்கு கொடுத்து அனுப்புறதுக்குமே சரியாக இருக்குது. ஸோ இது வந்து சிவப்பு கொய்யா அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை சம்மரில் காய்ச்சிருக்கு அப்படின்றதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நானுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழம் விடாமல் மரத்துலேருந்து எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரியா இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு பழம் கிடைக்குது. இதுவுமே வீட்டில் பசங்க சாப்பிட்டது போக மிச்சத்தை வரவங்களுக்கு தான் கொடுத்து அனுப்புவோம்.
கடைகளில் கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னா கூட நம்ம வீட்டில் உள்ள மக்கள் ஒத்துக்காது. வரவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கே சரியாக இருக்குது. இதில் எங்கே விற்பனைக்கு வேற போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பெருசாக நம்ம வீட்டில் விளையிறது எதுவுமே சந்தைக்கு போகாது. வீட்டிலே விற்றுருவோம். அதாவது சொந்தக்காரங்களுக்கே கொடுத்து விட்டுருவோம். சும்மா தான் ஃப்ரீயாக தான். நம்ம வந்து இப்போ சம்மருக்கு தேவையான சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சீட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாமே வந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாயிற இடங்கள்ல கொத்தி விட்டு நல்லா வந்து கிளறி பாத்தி மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் ஊனிக்கிட்டு இருக்க விதை பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணி. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம தர்பூசணி நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணி சூப்பராகவே ஹார்வெஸ்ட் பண்ணோம். ஒரு 3 பழம் போல ஹார்வெஸ்ட் பண்ணோம். 3மே சூப்பராக இருந்தது. ஸோ கடையில் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உள்ள சூப்பரான ஒரு ரெட் கலரில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். அதையுமே நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த தடவையும் வேறு இடத்துல நான் வந்து குப்பை எருவு கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டு திரும்ப அந்த விதையை தான் ஊனி வச்சுருக்கேன். ஊனி வச்சுட்டு அப்படியே வந்து தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. நல்லா தண்ணி விட்டு இடத்த நல்லா பக்குவப்படுத்தி ஈரம் வந்து நல்லா ஒரு பொலன்னு மண் ஆனதுக்கு அப்புறமா தான் நல்லா கிளறி விட்டு குப்பை எருவை போடணும். குப்பை எருவை போட்டு ஒரு தடவை மம்பட்டியால் கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம விதைகளை ஊனி விட்டுடலாம். ஊனி விட்டுட்டு அப்படியே கையோடய தண்ணி விட்டாச்சு. இந்த அவரை செடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடு மேய்ஞ்சிட்டு சுத்தமாக வந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது. அது அப்படியே மேலே உள்ள அந்த பட்டு போன குச்சிகளை மட்டும் கிள்ளி விட்டுட்டு நான் தண்ணி விட்டேன். சூப்பராகவே துளிர்விட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெண்டி கொத்தரையெல்லாம் ஊனி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 3 வந்து மல்லிச்செடி வச்சுருந்தோம். 3மே வந்து பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற செடிகளை பராமரிக்கிறது வந்து கொத்தி விட்டு அப்படியே வந்து குப்பை எருவு கொட்டி விட்டுட்டு தண்ணி விடுவேன். அப்பப்போ இருக்கிற பில்லுகளை வந்து எடுத்து விடுவேன். இதுதான் வந்து நம்ம தோட்டத்தில் பராமரிப்பு வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா சொரக்காய், நீல சொரக்காய் வந்து ஒன்று விதைக்காக விட்டு வச்சுருந்தேன். அதையுமே எடுத்துக்கிட்டேன். மெயினாக இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆமணக்கு வந்து நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் தானாகவே முளைச்சிருக்கும். அதை மட்டுமே நம்ம வந்து அறுவடை பண்ணி லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் நம்ம தயாரித்து எடுத்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து விதைகள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நம்ம தோட்டத்தில் ஒரு 10 செடி போல் வச்சுருக்கேன். ஒரு வீட்டுக்கு 10 செடி இருந்தால் போதும். சூப்பராக 20லேருந்து 25 கிலோ நம்ம முத்து எடுக்கலாம். முத்து எடுத்து நம்ம வந்து காய வச்சு செக்கில் ஆட்டிட்டோம் அப்படின்னா வீட்டில் கொண்டு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு அது வந்து மறுக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ப்ராசஸுமே நம்ம வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் போட்டதில். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஐக்கானில் வைக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் மறுக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நானுமே லாஸ்ட் இயர் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஆமணக்கு விதைகள் பார்த்திங்க அப்படின்னா கிலோ 25 ரூபா அப்படின்னு தான் கடையில் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே ரொம்ப கம்மியான ரேட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதை ஏன் நம்ம வந்து எண்ணெய் ஆட்டக்கூடாது, ஒரு லிட்டர் 300லேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முத்தை அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு 25 கிலோ பக்கம் வந்துச்சு எனக்கு. இந்த 25 கிலோ முத்தையுமே வந்து செக்கில் ஆட்டிட்டு வந்து நான் வீட்டிலேயே மறுக்கி சூப்பராக வந்து எண்ணெய் தயாரித்து வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 10 செடி போல் நம்ம வந்து நட்டு வச்சுருக்கோம். அன்றாடம் நம்ம சமையலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ விளக்கெண்ணெய் அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு. அதுவும் இந்த சம்மர் சீசனில் நிச்சயமாக வந்து இந்த காரக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதில் வந்து நிச்சயமாக தாளிக்கும் போது நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் உடம்புக்கு சேர்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்தில் இப்போ அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விதைகளுக்காகவும் 1-2 விட்டு வைப்போம். அது மாதிரி விதைகள் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காவும் சுரக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இதோடையே நம்ம கொண்டு வந்திருக்க இந்த நீல சுரக்காயுமே வச்சாச்சு. ஸோ நல்லா வந்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் அளவுக்கு நம்ம அப்படியே வீட்டில் இருந்ததுன்னா 2 மாதம் கழிச்சு சூப்பராக வந்து நம்ம அதுலேருந்து விதை எடுத்து நடவு பண்ணிக்கலாம். வல்லாரைக்கீரை வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா சூப்பராக துளிர் விட்டு வந்துருச்சு. அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம அந்த பூ பறிக்கிற வேலை கட்டாயம் இருக்கும். அன்றாட வேலைகளில் இதுவும் ஒன்று. ஸோ சந்தன முல்லை நிறைய பூக்கும். ஒரு 2 முழம் பக்கம் பூக்கும். அப்பப்போ 1 முழம் 2 முழம் அப்படின்னு பறிச்சுட்டே இருப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பறிச்சிருவேன். 1-2 நாள் பறிக்க முடியாத அளவுக்கு வரவங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு வச்சுக்கும். அவ்வளோ மனமாக இருக்கும். பூத்து செடியிலே இருக்குமா, ஏமா இதை பறிக்காமல் வச்சுருக்க, வீட்டு வாசலில் இருக்குது, இதை பறிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நமக்குள்ள 1008 வேலைகளில் இதுவும் ஒன்று. ஸோ இது 1 நாள் 2 நாள் விட்டு வச்சோம் அப்படின்னாலே கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்காகவே நான் இதை பறித்து கட்டிடுவேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மிதிப்பாவைன்னு சொல்லுவோம் இல்லையா, சும்மா எங்கேயாவது விதை கிடந்தது அப்படின்னா காலால் மிதிச்சுட்டோன்னா அது முளைச்சி வந்துருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது பேர் மிதிப்பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவக்காய் வந்து நான் நடவு பண்ணவே இல்லை, தானாகவே முளைச்சிருச்சு. நிறைய இடங்களில் முளைச்சி கிடக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே. இதை வந்து நிறைய காய்களும் இதுலேருந்து அறுவடை பண்ணி அப்பப்போ சமைச்சு கொடுக்குறது. பெருசாக வந்து கசப்பு தெரியல. ஸோ வந்து நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்தோம் அப்படின்னா சுத்தமாகவே கசப்பு தெரியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மரத்துலையுமே நிறைய சின்ன நெல்லிக்காய் இருந்தது, அரை நெல்லி. இது வந்து ஊறுகாய்க்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதையுமே பறித்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பறித்தேன். மெயினாக நம்ம வீட்டுக்கு வரவங்க பார்த்திங்க அப்படின்னா மாங்காய், பலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறத விட நெல்லிக்காய் மரத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு நெல்லிக்காய் எடுத்து வாயில் போட்டாங்களே அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நிறைய தடவை நெல்லிக்காய் மரத்தை பார்த்துட்டு நெல்லிக்காய் இல்லையேன்னு சொல்லி ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நான் இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்பப்போ பறித்து நான் வந்து உப்பு தண்ணியில் ஊற போட்டு அப்படி தாளித்து வச்சிடுறது. ஒரு 2 நாள் பக்கம் ஊறிச்சு அப்படின்னாலே போதும். 3வது நாள் எடுத்து தாளித்து வச்சுட்டோன்னா ஒரே நாள் 2 நாளில் இந்த ஊறுகாய் காலியாகிடும். 1 வாரம் பக்கம் தான் வச்சுக்க முடியும். ரொம்ப நாள் வரைக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுக்க முடியாது. பாவக்காய் நிறைய இருந்துச்சு. பாவக்காயுமே வந்து நம்ம சூப்பராக வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
செம்மறியாடு மேய விட்டுருந்தோம் இல்லையா, இது ஈவினிங் ரொட்டீன் தான் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருந்தது. செம்மறியாடு அவுத்துட்டு போகும்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுது. செம்மறியாடும் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டு பக்கத்துலேயே மரவள்ளி தோட்டம் அப்படிங்கிறதுனால மரவள்ளி காட்டில் போய் நல்லா ஃபுல்லாக மேய்ஞ்சிரும். நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு அப்பப்போ தேடி வருது. சூப்பராகவே நல்லா பழகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம மாடுகளை மேய்க்கிற வேலையில் வீட்டில் கட்டுத்தரையிலே போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால செம்மறி குட்டி வாங்கி வச்சுருக்கோம். அந்த குட்டிகளையுமே வந்து நம்ம மரவள்ளி தோட்டத்தில் விட்டாலே மேய்ஞ்சிட்டு வந்துடுது. 1-2 புல் புதுசாக முளைச்சி வரவும் அதை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுது. மரவள்ளி காட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் மேயும். எப்போயுமே ஒரு வேலை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. எல்லா வேலைகளையும் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் 4-5 வேலைகளை ஒன்றா சேர்த்து தான் பார்த்துட்டு இருப்பேன் எப்போவுமே. கோழிகளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கூண்டு மொத்தமாக இருக்குது. எந்த கூண்டுலேயும் யாரும் போய் அடையிறது கிடையாது. இந்த குஞ்சித்தா கோழி மட்டும் சூப்பராக போய் அந்த கூண்டில் அடைஞ்சிக்கும். பாக்கி சேவல் கோழி எல்லாமே வந்து மேலே தான் அடைஞ்சிருக்கும். திரும்ப நம்ம அதை பிடிச்சி போடுற மாதிரியா இருக்கும். நம்ம ஒரு நாள் பிடிச்சி போகலன்னா கூட காட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிடும். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.